டெல்லியில ஒரு ஐடி எம்ப்ளாயி தன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல ஏற்பட்ட சில சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட பேங்கோட வெப்சைட்ல போய் கஸ்டமர் கேர் நம்பர் எடுத்து போன்ல பேசியிருக்காரு. அவங்களும் நார்மலா பேசியிருக்காங்க, சில ஐடியா கொடுத்திருக்காங்க. இவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. போனை கட் பண்ண அடுத்த 5வது நிமிஷமே அவர் அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 8,00,000 வந்து காணாம போயிருச்சு. இவருக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம மறுபடியும் அதே நம்பரை ட்ரை பண்ணி பார்க்காரு. பட் அந்த எண்ட்ல இருந்து யாருமே போன் எடுக்கவே இல்லை. மறுநாள் அதே பேங்க்ல போய் நேரடியா போய் கேட்கறப்பதான் தெரிஞ்சிருக்கு இது வந்து கஸ்டமர் கேர் நம்பரே இல்லை அப்படின்ட்டு. இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். கரெக்டா போய் அந்த பேங்கோட வெப்சைட்ல தானே கஸ்டமர் கேர் நம்பர் எடுத்து பேசியிருக்காரு, அப்படி ஏன் இப்போ தப்பாயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஜிக்கா இப்போ ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்க, இப்போ இல்ல காலகாலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பேங்கோடைய வெப்சைட் மாதிரியே அச்சு அசலா டூப்ளிகேட் வெப்சைட் கிரியேட் பண்ணி டூப்ளிகேட்டா நம்பரையும் கொடுத்து நம்மள எப்படி ஸ்கேம் பண்றாங்க. நமக்கு எல்லாம் அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். ஓகே எஸ்எஸ்கே, அப்போ கஸ்டமர் கேர் நம்ம எப்படி தான் கான்டாக்ட் பண்றது, ஒரிஜினல் நம்பர் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா ரொம்பவே சிம்பிள். உங்களுடைய ஏடிஎம் கார்டோ டெபிட் கார்டோ இல்ல கிரெடிட் கார்டோடைய பின் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருப்பாங்க. அதுதான் உங்களுடைய பேங்கோடைய கஸ்டமர் கேருடைய ஒரிஜினல் நம்பர். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் அந்த மாதிரி கார்டுல பின்னால நம்பர் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டோ தபால் மூலியமா வரும் இல்லையா, அதுல கண்டிப்பா ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் ஹெல்ப்லைன் நம்பர். ஆன்லைன்ல நீங்க தேடுறது எதுவுமே வந்து ஒரிஜினல் ஹெல்ப்லைன் நம்பரே கிடையாது. ஸோ அலர்ட்டா இருங்க, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து தவிர்த்தலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.